ஆண்டவர் நல்லவர். உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த முதலாவது நாளில் இந்த மாலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயங்களை நாம் திருப்புவோம். யாத்திராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனம். எக்ஸடஸ் 33 verse 14. யாத்திராகமம் 33 14வது வசனத்திற்கு நேராக நம்முடைய இருதயங்களை திருப்பும்படி அன்போடு கூட கேட்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சேர்ந்து இந்த வசனத்துக்கு நேராக நம்முடைய மனதை, சிந்தையை, உள்ளத்தை திருப்பும்படி அன்போடு கேட்கிற இந்த மாலையிலும் கர்த்தர் நம்மளோட பேசுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். செய்து வாசிக்கலாம். 33 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வசனம் 14 சேர்ந்து வாசிக்கலாமா? அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். 15ஆம் வசனத்துக்கு வாருங்கள். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஒரு அற்புதமான வேத வார்த்தை. மோசே ஜெபித்த தேவனிடத்தில் கேட்ட ஒரு காரியத்தை தான் இங்கே பார்க்கிறோம். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் எதை வாக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இருக்கு நான் சொல்லுவேன், வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே எப்படி இருக்கிறது? ஆம் என்றும் ஆமெனிடம் இருக்கிறது, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இங்கே ஒரு அற்புதமான காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன், அதை செய்வேன் அப்படிங்கிறதெல்லாம் நல்ல வாக்குறுதிகள், அதில் எந்த தப்புமே கிடையாது. ஆனால் மேற்பட்ட ஒரு வார்த்தையாக இங்கே சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அற்புதமாக சொல்கிறாரு, நானே உனக்கு கூட என்ன செய்ய போகிறேன்? இருக்க போகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஒரு பெரிய ப்ராமிஸ்னால் இப்படி சொல்லலாம், அவருடைய பிரசன்னத்தை வாக்குறுதியாக ஆண்டவர் கொடுக்கிறார். உனக்கு ஒரு வாக்கு தர்றேன். என்ன வாக்கு தத்தம் தெரியுமா? அது என் பிரசன்னத்தையே உனக்கு வாக்கு தத்தமாக நான் கொடுக்குறேன். பிரைஸ் தி லார்ட். நானே உங்க கூட இருக்க போகிறேன். என்ன ப்ராமிஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஆண்டவரே இந்த மாதம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மாதம் மாத்திரமல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளுக்கும் தேவன் சொல்லுகிற மிகப்பெரிய வார்த்தை, அதை செய்வேங்கிறதெல்லாம் தாண்டி கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கு வாக்காக கொடுக்குறார். எதை கொடுக்குறாருன்னா, என்னைவே நான் உனக்கு வாக்காக கொடுக்குறேன்றேன். என்ன வாக்கு தத்தம்? நானே உனக்கு வாக்கு தத்தம். என்ன செய்ய போறீரு? நானே செய்ய போகிறேன். யாரை கொண்டு செய்வேன்? என் பிரச்சனமே எல்லாத்துக்கும் பதில் உனக்கு கொண்டு வரும். ஆமென். இது எப்படி நடக்கும்? இது எப்படி ஆகும்? இந்த பிரச்சனை எப்படி முடியும்? இதில் எப்படி பதில் வரும்? இதில் எப்படி ஆன்சரை பார்க்க போகிறேன்? இந்த மாதத்தில் எப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதே, இவ்வளோ பெரிய தேவை இருக்குதே, இவ்வளோ பெரிய நீடு இருக்குதே, இது என் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கும்போது என் சவால்கள், என் பிரச்சனைகள் எல்லாம் மிக பெருசாக தோணுதே. என்ன ஆண்டவர் செய்ய போகிறாரு? ஆண்டவர் சொல்கிறார், நானே அவங்க கூட இருந்து என் பிரச்சனமே உனக்கு எல்லாத்தையும் செய்து முடிக்கும் என்கிறார். நல்லதான் ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பிரசன்னமே எல்லாவற்றிற்குமான பதிலை கொண்டு வரும். ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவோம், ப்ரெசன்ஸாக ப்ரெசன்ட் கிஃப்ட்னு சொல்லலாம். வெகுமதியை தேடுவதை காட்டிலும் ஆமாம் பிரசன்னத்தை தேடுங்கள். என்றால் பிரசன்னம் இருந்தால் வெகுமதிகள் இயல்பாக தன்னால் வந்து சேர்ந்துடும். ஆமென். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். கொடுக்க ஆமென் இப்படி சொல்லலாம், உண்டாக்கப்பட்டவைகளை தேடுவதை காட்டிலும் உண்டாக்கினவரை தேடுங்கள். உண்டாக்கினவரை தேடும் பொழுது உண்டாக்கப்பட்டவைகள் தானாக உங்களிடத்தில் வந்து சேரும். அதான் வசனம் சொல்லு, பிரசன்னம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன ஆண்டவரே எனக்கு சொல்கிறீரு? நான் எப்படி இதை ஃபேஸ் பண்ணுறது? எப்படி இந்த சேலஞ்சஸை தாண்டி வர்றது? எப்படி நான் போகிறது, மூவ் பண்ணுறது? நான் இந்த இடத்துலேருந்து நான் மூவ் பண்ணணும்னா எனக்கு ஒரு உறுதியான காரியம் வேணும்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிரசன்னத்தையே உனக்கு நான் வாக்காக கொடுக்குறேன். நீ எங்கே போனாலும், நீ என்ன போனாலும், எதை செஞ்சாலும், ஐ எம் கோயிங் டு பி வித் யூ. ஆமீன். அதுவே உனக்கு என்னவாக இருக்க போகிறது? பதிலாக இருக்க போகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இந்த முதலாவது நாளில் இந்த மாலை நேரத்தில் உங்கள் எல்லாரையும் வசனத்தை கூட நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிரசன்னத்தை இந்த மாதத்தில் அதிகமாக அனுபவிக்கிற ஒரு மாதமாக இருக்கட்டும். பிரசன்ஸ் ஆஃப் காட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதமாக இருக்கட்டும். நீங்கள் அனுபவிக்கிறதா மாத்திரமல்ல, நான் சொல்லுவேன், அதனுடைய விளைவுகளையும் கண்கூடாக பார்க்கின்ற ஒரு மாதமாக இருக்கட்டும். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், உங்கள் கூட இருக்கிறாருங்கிறத ஆமென் பிரைஸ் தி லார்ட் அதனுடைய வெளிப்பாடுகள் மூலமாக காணும்படியான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கட்டும். நம்ம சொல்கிறோம், கர்த்தர் எங்கே தான் இருக்கிறாரு?
உள்ளதான் இருக்கிறார். காட் இஸ் வித் மீ, காட் இஸ் வித் மீ, காட் இஸ் வித் மீ. 1000 முறை சொல்கிறோம். எங்கே இருக்கிறார்? எனக்குள்ளே இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? எனக்குள்ளே இருக்கிறார். ஆனால் எனக்குள்ளே இருக்கிறார்னு சொல்கிறத மற்றவர்கள் காணும்படியாக செய்கிற மாதமாக இந்த மாதம் இருக்கட்டும். உங்களோடு கூட கர்த்தர் இருந்து செய்கின்ற ஒவ்வொரு அதிசயமான காரியங்களையும் அநேகர் காணும்படி இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. விசுவாசிக்கிறீங்கன்னா நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்கள். பார்க்கலாம், யோசுவாவின் புஸ்தகத்திற்கு வாருங்கள். மோசேக்கு சொன்ன அதே ஒரு ப்ராமிஸை ஜாசுமாவுக்கும் சொல்கிறார் ஆண்டவன், யோசுவாவுக்கும் சொல்லுகிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திற்கு வாருங்கள். யோசுவாவும் சரி மோசேயும் சரி பெரிய பெரிய சவால்களை சந்தித்தவர்கள், மிகப்பெரிய காரியங்களை செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுக்கு தேவன் ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திற்கு வாருங்கள். முதலாவது ஆமென் சாப்டர் 1, ஜோசுவா சாப்டர் 1 வெர்ஸ் 5. யோசுவா 1:5 வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள். உனக்கு முன்னாடி யாரும் என்ன பண்ண முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு முன்பதாக. ஆமென். திரும்ப சொல்லுங்க, உங்களுக்கு முன்னாடி. இப்படி சொல்லுங்க, நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும். ஆமென். ஒருவரும். அல்லேலூயா. நம்ம பேசுனா தப்பாயிருந்தா, பைபிள் பேசுனா கரெக்டாக இருக்குது. நம்ம சொல்லும்போது ஒருவனும் சொன்னா அது என்ன ஒருவனும் சொல்லிட்டீங்கன்னு வந்துடும். ஆனால் பைபிள் சொல்லுது ஒருவனும் உனக்கு என்ன செய்ய முடியாது, உனக்கு முன்பாக என்ன பண்ண முடியாது, எதிர்த்து நிற்பது இல்லை. ஏன் நிற்க முடியாது? அடுத்த வார்த்தை இருக்குது, அதுதான், நான் மோசையோடு இருந்தது போல யாரோடும் இருப்பேன். ஆமென். என்ன சொல்ல பாரு, இருந்தது சொல்லுங்க, இருந்தது போல என்ன செய்ய போறேன், இருக்க போறேன். ஹல்லேலூயா. இருந்தது போல இருப்பேன். நான் யார் தெரியுமா? எப்போ முன்னாடி எப்படி இருந்தனோ அப்படி தான் இப்பவும் என்ன செய்கிறேன். ஹல்லேலூயா. I am that I am. அப்படி என்ன அர்த்தம்? இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசே கூட இருந்து நான் என்னென்ன பயங்கரமான காரியங்கள் எல்லாம் செஞ்சனோ அதே போல உன் கூடவும் இருந்து அதே காரியத்தை நான் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறேன். இருந்தது போல உன் கூட என்ன செய்வேன், இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு என்ன ஆண்டவரே செய்ய போறீங்க? என் லைஃப்ல என்ன ஆண்டவரே செய்ய போறீங்க? அன்னைக்கு மோசைக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் தான், அன்னைக்கு யோசுவாவுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் தான் இன்னைக்கு உங்களுக்கும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மோசே கூட இருந்து நான் எப்படி காரியங்களை செஞ்சனோ, யோசுவாவோடு கூட இருந்து நான் எப்படி காரியங்களை செஞ்சனோ, அதே போல உன் கூடவும் இருந்து நான் காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. மோசையோட இருந்து செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்றது இல்லை, யோசுவாவோடு கூட முடிச்சிட்டேன்னு சொல்றது இல்லை, உங்களோடையும் சொல்றாரு. நான் எப்படி மோசையோடு இருந்தனோ, எப்படி யோசுவாவோடு இருந்தனோ, அதே போல உன்னோடு கூடவும் இருக்கிறேன். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, மோசையோடு இருந்தது போல. சொல்லுங்க, யோசுவாவோடு இருந்தது போல. மோசையோடு இருந்து யோசுவாவோடு இருந்து பெரிய காரியங்களை செஞ்சது போல என் மூலமாகவும் என்னோடு கூட இருந்து அவர் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த ப்ராமிஸ் மோசஸுக்கு சொல்லப்பட்ட ப்ராமிஸ் மட்டும் கிடையாது. ஆமென். யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது மட்டும் வாக்குத்தத்தம் கிடையாது, உங்களுக்கும் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, மோசையிலிருந்து நான் பிகின் பண்ணுறேன்னு சொல்லலை. என்னுடைய ஆரம்பம் மோசையிலிருந்து கிடையாது. மோசைக்கு முன்பதாக முற்பிதாக்கள் அவர்களோடு நான் இருந்தேன். அதான் அர்த்தம். அங்கே இருந்தது போல. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். மோசையிட்ட ப்ராமிஸ் பண்ணும்போது ப்ராமிஸ் பண்ணுறாரு, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நீ பயப்படாத. ஏன்னா நீ தனியாக நினைக்கிறன்னு நினைக்காத, உன் கூட யாருமே இல்லைன்னு நினைக்காத, நீ இது எப்படி இவ்வளோ பெரிய சேலஞ்சை எப்படி சமாளிக்க போகிறேன்னு நினைக்காத. ஆமென் சொல்லுங்களேன். அழகா சொல்றாரு, நான் உன் கூட இருந்து காரியங்களை நிறைவேற்றுவேன். யோசுவா இடத்துல தான் சொல்றாரு, இருந்தது போல உன் கூட என்ன செய்வேன், இருப்பேன். 9ஆம் வசனத்துக்கு பின்பகுதி வாசிக்கலாம். நான் உன்னை விட்டு என்ன செய்வதில்லை, விலகுவதும் இல்லை. அடுத்து உன்னை என்ன செய்வதில்லை. அழகா சொல்றாரு, நான் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலகி போக மாட்டேன். அதே அதிகாரம் 9ஆம் வசனத்திற்கு வரேன். வெர்ஸ் 9க்கு வாங்க. வெர்ஸ் 9. ஆமென். நான் உனக்கு என்ன செய்யவில்லையா,
கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு சொல்லலையா? அதான் சொல்கிறாரு. என்ன சொல்லலையான்றாரு? பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். சொல்ல கட்டளையிடவில்லையா? என்ன சொல்கிறாரு? பலம் கொண்டு எப்படி இரு, திடமனதாயிரு, ஸ்ட்ராங்காரு. நான் உன்கிட்ட சொன்னது தானே, என்ன சொல்லியிருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேனே, திகையாதே, கலங்காதே. அடுத்த ஒரு வார்த்தை இருக்குது, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். வலது கரத்தை உயர்ந்த வார்த்தையை சொல்லலாமா? நான் போகிற இடமெல்லாம் சொல்லுங்க, என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூடவே இருக்கிறார். இதைத்தான் தாவீது அறிக்கை பண்ணார். நான் பாதாளத்துக்கு போய் படுக்க போட்டாலும் இது அங்கேயும் இருக்குது. ஹல்லேலூயா, ஆமென். ஒருவருமே கடந்து வர முடியாத சூழ்நிலைக்குள்ளே நான் போனாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் அந்த பிரசன்ஸ் ஆஃப் காடை ரொம்ப அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பேசினவர் தான் தாவீது. தனியே சொல்கிறாரு, பிரைஸ் தி லார்ட். நான் எங்கே போனாலும் 3ஆம் சங்கீதத்தில் சொல்கிறாரு, என்னை சுற்றி பகைஞர் ஏராளமாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக நிற்கிறவர்கள் அநேகர் ஏராளமானவர் பெருகி இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தாவே, 3வது வசனம் நினைக்கிறேன், 3ஆம் சங்கீதம், ஆமென், பிரைஸ். ஆனாலும் கர்த்தாவே, பிரைஸ், நீர் என் கேடகமும் நீர் என் மகிமையும் நீர் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளோ பெரிய சேலஞ்சஸ் என் லைஃப்பில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய, முதல் வசனத்தில் எவ்வளவாயின் சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள், சவால்கள் ஜாஸ்தி, பிரச்சனை ஜாஸ்தி, தடைகள் ஜாஸ்தி, விரோதமாக நிற்கிற காரியங்கள் ஜாஸ்தி. என்னை கொண்டு தேவன் செய்ய விரும்புகிற காரியம் மிகப்பெரியது. ஆனால் மிகப்பெரிய காரியத்தை தேவன் என்னை கொண்டு செய்ய நினைக்கும் பொழுது அதற்கேற்ற சவால்களும் சேர்ந்தே வருது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய விரும்புகிற பெரிய காரியத்துக்கு பெரிய சவால்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா, உண்மையா இல்லையா? ஆமென். இப்படி சொல்லுவேன் நான், எந்த திட்டமுமே இல்லாத மனுஷனுக்கு, எந்த தரிசனமே இல்லாத மனுஷனுக்கு எந்த சவாலுமே கிடையாது. எந்திரிச்சா, சாப்பிட்டா, தூங்கினா பாருங்கள், அதான் வாழ்க்கை. சில சொல்லுவேன், என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க, எதாவது செஞ்சால் தான் உனக்கு பிரச்சனை வர்றதுக்கு, எதாவது செஞ்சால் தான் உனக்கு பிரச்சனை, எதையுமே செய்யலை உனக்கு என்ன வரப்போகுது? ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. ஆனால் முன்னேற்றத்திற்கான வழியை காணும் பொழுது தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டங்களுக்கு நேராக நடத்த செல்லும்போது, அதில் மூவ் ஆகி போகும்போது, இன்னும் சொல்ல போனால் நமக்குன்னு சில பர்பஸை கத்தர் வச்சுருக்கிறாரு. அந்த பர்பஸுக்கு நேராக மூவ் ஆகி போகும்போது தேர் வில் பி சேலஞ்சஸ். அது உண்மை. ஹல்லேலூயா. மோசே பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு இருந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தால் தான் இந்த பிரச்சனைலாம் கிடையவே கிடையாது. ஆமீன் சொல்லுங்களேன். அரண்மனைக்குள்ளே உட்காந்து பேசாமல் வாழ்ந்துட்டு இருந்தாருன்னா அந்த ப்ராப்ளமே கிடையாது. உண்மையாக இல்லையா? அங்கேருந்து வெளியில் வந்து கர்த்தர் எந்த நோக்கத்தை அவர் செய்யும்படி அழைச்சிருந்தாரோ அந்த நோக்கத்தை செய்ய அழைக்கும் போது தான் ஏராளமான சவால்களை சந்திக்க வேண்டியது வருகிறது. அத்தனை சவால்களையும் எப்படி சமாளிக்கிறார்னா, அத்தனை சவால்களுக்கு மத்தியிலும் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா, மோசே நான் அதை பண்ணிடுவேன், நான் இதை பண்ணிடுவேன், நான் அப்படி உடைச்சிருவேன், இப்படி உடைச்சிருவேன்லாம் சொல்லலை ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் உன் கூட இருப்பேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். யோசுவா, இப்போ பாருங்கள், மோசையுடைய காலம் போயிடுச்சு. மோசை மூவ் ஆகி போயிட்டார். இப்போ யார் ரைஸ் ஆகிட்டார்? ஜாஷுவா எழும்பிட்டார், யோசுவா எழும்பி விட்டார். பொதுவாக பாருங்களேன், எப்பவுமே மனுஷங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 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 தலைமைத்துவத்தில் பழகிவிட்டு இன்னொரு தலைமைத்துவத்தை ஏற்கிறதுக்கு என்ன செய்யறதில்லை. பொதுவாகவே அது டஃப்பாக தான் இருக்கும் பாருங்கள். அது இன் ஜென்ரல் அது பொதுவானது, மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் பாருங்கள், ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நல்லா கவனிங்க, ஸ்தோத்திரம், இந்த தலைமைத்துவத்தை யோசுவாவுடைய கைகளில் கொடுக்கறது யார்? ஆண்டவர் தான் கொடுக்குறார். நல்லா தான் ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். பைபிளில் மோசே மரித்ததுக்காக இயேசு உட்காந்து தேவன் உட்காந்து அழுதுட்டு இருந்தாருன்னு சொல்லலை. அவருடைய காலம் முடிந்து போகிறது. இவர் என்ன செய்யணும்? நெக்ஸ்ட் பிளானுக்கு நேரம் மூவ் ஆகுறாரு. அடுத்த பிளான் யார் தெரியுமா? எனக்கு யோசுவா என்கிற ஒருவரை நான் அழைத்திருக்கிறேன். வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள்.
நல்லதான் ஆமீன் சொல்லுங்களேன். இப்போ சொல்லுவேன் நான், நல்லா கவனிங்க. மோசையின் மூலமாக நடப்பித்த அற்புதங்கள் ஏராளம், மோசையின் மூலமாக நடந்த அற்புதங்கள் ஏராளம். உண்மையா இல்லையா? மோசை மேலே இருந்த அனாயிண்டிங் வேற. ஏகப்பட்ட அற்புதங்களை செய்கிறான், செங்கடலை பிளக்கிறான், பெரிய பெரிய அற்புதங்களை பார்க்குறாரு, ஏராளமான காரியங்களை செய்கிறாரு, மண்ணா கொண்டு வந்து கொடுக்குறாரு. எல்லா விதமான அற்புதங்களையும் யார் மூலமாக செய்கிறார்? மோசையின் மூலமாக ஆண்டவர் செய்கிறார். இது எல்லாத்தையும் யார் பார்த்து பழகினவன்? எனக்கு கவனிங்க, இந்த ஜனங்கள் பார்த்து பழகினவர்கள். யோசுவாவும் அதை பார்த்தவன் தான். இந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டு, இப்போ நான் சொல்லுவேன், மோசையுடைய காலம் முடிந்த உடனே ஜனங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு கேட்டால், இப்போ எனக்கு சோறுன்னு கேட்டால் எனக்கு கவனிங்க, இப்போ எங்களுக்கு சாப்பாடை யார் கொடுக்க முடியும்? ஆமீன் சொல்லுங்களேன். தேவனிடத்தில் கேட்டு எங்கிட்ட பேசுறதுக்கு யார் இருக்கிறா? மோசை போயிட்டாரு, இப்போ மோசை இல்லையே. மோசையுடைய காலத்துக்கு பின்பதாக சொல்லுகிறேன், என்ன செய்ய போகிறோம்? அவ்வளோ அற்புதங்கள், அவ்வளோ காரியங்களை மோசையின் மூலமாக செஞ்சாரே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற காலத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, யோசுவாவிடத்தில் சொல்கிறாரு, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன் கூடவும் இருப்பேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆமென், தோத்திரம். இதுவரையிலும் கேட்ட பார்த்த அற்புதங்களை, ஆமென், உங்கள் வாழ்க்கையின் மூலமாக, உங்கள் மூலமாக ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்கள், பார்க்கலாம். நல்லதான் ஆமீன் சொல்லுங்களேன். என்ன சொல்றாரு பாருங்க இந்த இடத்துல, ஸ்தோத்திரம். மோசையின் மூலமாக நான் எதெல்லாம் செஞ்சேனோ அதை இப்போ யார் மூலமாக செய்ய போகிறேன்? ஓ மூலமாக செய்ய போகிறேன். நீ பயப்படாத, நீ கவலைப்படாத, நீ சோர்ந்து போகாத, என்னால் எப்படி முடியும் அப்படின்னு யோசிக்காத. ஒரு ஆமீன் சொல்லுங்கள், பார்க்கலாம். இதில் ஒன்று சொல்லுவேன், இந்த ஜனங்கள் அனுபவித்த சூழலை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாற்றம் அடைந்தது. உண்மை. எகிப்தின் அடிமைத்தனத்தில் கவனிங்க, எகிப்தின் ராஜ்யத்திற்கு கீழே எகிப்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்தார்கள். அந்த சூழல் மாறிடுச்சு. அடிமைகள் என்கிற நிலையிலிருந்து ஒரு மாற்றம் வந்து விட்டது. நல்லா ஆமீன் சொல்லுங்களேன். வனாந்தர இடத்திற்கு வந்துட்டாங்க. பிரைஸ் லார்ட். முன்னாடி அங்கே அவனுடைய கட்டுப்பாடு, அவனுடைய ஆளுகை, பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம், எல்லாம் அங்கே இருந்தது. அடிமைகளாக இருந்த இவர்கள் இப்போ வனாந்தர வாசிகளாக நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. எப்படி நடந்து போயிட்டு இருக்கிறாங்கன்னா, எங்கே போகிறோம் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் பாதி பேருக்கு மேலே எந்த மனசு இருந்ததுன்னா, எகிப்தில் தான் மனசு இருந்துச்சு. கானானை குறித்து என்ன இல்லை, மைண்டில் எண்ணமே இல்லை. சூழல் மாறிவிட்டது. ஒரு கூட்டம் நம்பிக்கை இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்குது. எப்படி நம்பிக்கை இல்லாமல் நடக்குதுன்னா, எங்கேயே இருந்திருந்தால் பரவாயில்ல, எகிப்திலே இருந்திருந்தால் பரவாயில்ல, அங்கேயே செத்துருந்தால் பரவாயில்ல, அங்கேயே அடிபட்டு இருந்தால் பரவாயில்ல, அங்கே இருந்த வெள்ளரிக்காய், அங்கே இருந்த சாப்பாடு, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, அதை விட்டுட்டு எங்கே வந்துட்டோம்? வனாந்திரத்தில் வந்துட்டோம். இதை புலம்பிட்டு இருக்குது ஒரு கூட்டம். நான் சொல்கிறேன், இடம் மாறிவிட்டது, சூழல் மாறிவிட்டது, காலங்கள் மாறிவிட்டது, எல்லாமே மாறிடுச்சு, சேஞ்ச் ஆயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். இன்னும் சொல்ல போனால் எதிரிகளும் மாறிவிட்டார்கள். உள்ள பார்வோன் தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. இப்போ பார்வோனை குறித்து யோசனையே இல்லை. ஏன்னா எங்கே வந்தாச்சு? சத்தமாக தான் சொல்லுங்களேன். பார்வோனை விட்டு வெளியில் வந்தாச்சு. இப்போ சேலஞ்சர் அரக்கர்கள், ராட்சதர்கள், மற்ற வெளியிலிருந்து வரக்கூடிய எனிமீஸில் சுற்றி இருக்கிற நிறைய எனிமீஸ், வேற எனிமீஸ். நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? அவங்க பார்த்த ஒரே பிரச்சனை யாரு தான்? பார்வன் தான். ஆனால் இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை. ஒன்று கிடையாது, ரெண்டு கிடையாது, பார்க்குறதெல்லாம் பிரச்சனை. சாப்பாட்டுக்கு பிரச்சனை, குடிக்கிறதுக்கு பிரச்சனை, எல்லாமே ப்ராப்ளம் தான். சேலஞ்சஸ் மாறிடுச்சு. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சூழல் மாறிவிட்டது, சவால்கள் மாறிவிட்டது, பிரச்சனைகள் மாறிவிட்டது. இன்னும் சொல்ல போனால் மோசேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ மோசேன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு யோசுவான்னு சொல்ல வேண்டிய காலமும் வந்துடுச்சு. தலைவரும் மாறிவிட்டார். சொல்லுகிறது புரிகிறதா? ராஜா மாறிட்டார், சூழல் அரசாட்சி மாறிடுச்சு, சூழல் மாறிடுச்சு, எதிரிகள் மாறிவிட்டார்கள்,
தலைமத்துவம் மாறி ராஜாவும் தலைமத்துவம் மாறிவிட்டது. ஆனால் எல்லாமே மாறிடுச்சு. ஆனால் ஒருத்தர் மட்டும் அப்படியே இருக்கிறார். அவர் யாருன்னா, ஐ ஆம் தட் ஐ ஆம், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் மட்டும் அப்படியே இருக்கிறார். உன் சூழல் மாறிடும், உன் எதிரிகள் மாறிவிடுவார்கள். நீ எந்த வட்டாரத்துக்குள்ளே இருக்கிறங்கிறதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் காலம் ஆக ஆக. யாருக்கு கீழே இருக்குங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் காலம் ஆக ஆக. தோத்திரம், தேவைகள் மாறும், பிரச்சனைகள் மாறும், எல்லாமே மாறும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த சேலஞ்ச் மாறிடுச்சு. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சேலஞ்ச் என்ன? எப்படியாவது ஒரு 2 லட்சம் 3 லட்சத்தை பாத்திர மாட்டோமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க. இப்போ எப்படியாவது ஒரு 50 லட்சம் மாறிடுச்சு. மாறுதா இல்லையா? ஏன்னு சொல்றேன்னா, எல்லாமே என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது? மாறிக்கொண்டிருக்கிறது. ஆமென். ஒரு காலத்துக்கு முன்னாடி உங்கள் சொந்த பந்தமெல்லாம் உங்களுக்கு பெருசாக தோணுச்சா? இப்போ இப்படி தோணலை. அது உண்மை. ஏன் தோணலை? சூழல் மாற்றுகிறது, அதே உறவுகளை மாற்றுகிறது. உண்மையா இல்லையா? நேச்சுரல் இதெல்லாம். என்ன தான் நீங்கள் சொந்தம் அப்படியே பிடிச்சிட்டு இருந்தால் கூட காலங்கள் வரும்போது எல்லாம் என்ன செய்யுது? மாறிக்கிட்டு தான் வருது. அது இவங்க கூட வேலை சேர்ந்தவங்க மாறினாங்க, அவங்க நண்பர்கள் மாறிட்டாங்க, சொந்த பந்தம் மாறிடுச்சு, உறவுகள் மாறிடுச்சு, நண்பர்கள் மாறிட்டாங்க, உங்களோட வாழ்க்கையை துவங்கினவங்களும் மாறிட்டாங்க. பிரைஸ் தி. நம்ம கூட பயணித்தவர்கள் பயணத்தை நிறுத்தி விட்டு போயிட்டாங்க. அவங்க கூட ட்ராவல் பண்ணுற விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு. நடக்குதா இல்லையா? அதெல்லாம் ஆமின்னு சொல்லுங்களேன். இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால், உடனே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போனது எத்தனையோ பேர் இருக்கிறான். ஐ டோன்ட் லைக் யூ. அதே வாய் தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லிச்சு, உங்களுக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்ட்டு. உண்மையா இல்லையா? இதெல்லாம் இயற்கையில் நடந்த மாற்றங்கள், நேச்சுரலாக நடந்த மாற்றம். உங்களை தூக்கி பிடிச்சவங்கெல்லாம் தூக்கி கீழே போட்டாங்க, அவ்வளோதான். கையில் தூக்கி பிடிக்கும்போது ரொம்ப நல்லா தெரிஞ்சது நமக்கு. கீழே விட்டோடனே மனசெல்லாம் உடஞ்சி வேதனைப்பட்ட ஐயோன்னு கதறினீங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இவ்வளவு நேரம் நான் சொன்னது எல்லாமே மாறிடுச்சு. ஆமென். எகிப்திலிருந்து புறப்பட்ட நிறைய பேர் பாதியிலே செத்துட்டான். ஜேர்னியை கன்டினியூ பண்ணல. ஆமென் சொல்லுங்களேன். பாதி பேர் மனசில் செத்து நடந்துக்கிட்டு இருக்கிறான், ஆள் மட்டும் பணமாக நடந்துக்கிட்டு இருக்கிறான். கவனிக்கிறீங்களா? இது எல்லாமே மாறி எல்லாமே வேறு மாதிரி ஆனால் கூட ஆண்டவர் மட்டும் மோசேட்ட சொன்ன அதே வாக்குறுதியை யோசுவாவிட்டையும் சொல்கிறாரு. யோசுவாவிட்ட சொன்ன அதே வாக்குறுதியை இன்றைக்கி உங்கள்கிட்டையும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் உன் கூடவே இருக்கிறேன். இவங்க எல்லாரும் மாறினாலும், இது எல்லாம் மாறினாலும், இது எல்லாம் சேஞ்ச் ஆனாலும், பிரைஸ் தி லார்ட், நான் மாறுகிற தேவன் அல்ல, நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். கைகளை தட்டி நல்லதான் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அந்த பிரசன்னத்தை நமக்கு வாக்குறுதியாக இந்த மதத்திலே ஆண்டவர் கொடுக்கிறார். ஐ அம் வித் யூ. கவலைப்படாத. Hallelujah. I'm not changing. இப்படி சொல்லுவேன் நான். யார் உங்களோட பயணிக்கலாங்கிறது பிரச்சனை கிடையாது. கவனிக்கிறீங்களா? ஆனால் ஒரு ரியாலிட்டியை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம். என்ன ரியாலிட்டி தெரியுமா? இந்த உலகத்தில் காண்கிற எல்லாமே மாறத்தான் போகிறது. மனிதர்கள் மாறுவார்கள், உறவுகள் மாறும், நண்பர்கள் மாறுவார்கள், நம்பினவர்கள் மாறுவார்கள், சார்ந்திருக்கிறவர்கள் மாறுவார்கள், உதவிக்கரம் நீட்டியவர்கள் உதவிக்கரத்தை என்ன செய்வார்கள்? நிறுத்துவார்கள். இதெல்லாம் இயல்பு. ஆனால் ஒன்று மட்டும், ஒரே ஒருவர் மட்டும் இறுதி வரை உங்களோடு கூட பயணிக்க ஆயத்தமாக இருக்கிறார். அவர் தான் சொல்கிறார், நான் உன் கூட, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். நான் மோசையோடு இருந்தது போல யாரோடு கூட இருக்கிறேன், உன் கூடவும் இருக்கிறேன். என்னை கவனிக்க, கவலைப்படாத, தைரியமாற, பயப்படாத, பலம் கொண்டு எப்படி இரு, திடமனதா இரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஸ்ட்ராங்கா நில்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், யோசுவா கூட யார் பயணித்தாங்க பயணிக்கலங்கிறது பிரச்சனை இல்லை. கவனிக்கிறீங்களா?
யோசுவாவோட யார் பயணித்தாங்க பயணிக்கலங்கிறது பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் வழியில் செத்தாங்கிறது பிரச்சனை இல்லை. நல்லா கவனிங்க, தேவ திட்டம் என்ன? எல்லாரையும் கொண்டு போய் என்ன செய்யணும்? சேர்க்கணுங்கிறது தேவ திட்டம். ஆனால் தேவ திட்டத்தோட இணையாத மனுஷனை குறித்து யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன சொல்ற? நீ ஒன்றை மட்டும் நம்பு. என்ன நம்பு? பலம் கொண்டு திடமானதாயிர. நீ ஸ்ட்ராங்கான இல்லை. சவால்களை பார்த்து பின் வாங்கிறாத, பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகிறாத, உனக்கு முன்னாடி நிற்கிற பெரிய பெரிய சவால்களை கண்டு துவண்டு போகாதே. ஸ்ட்ராங்காக நெல்லு. சொல்லு, அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னமே எனக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பதிலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய பிரசன்னமே பதில் செய்யும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கி சவால் நிறையா இருக்குது அவங்க வாழ்க்கையில். பெரிய பெரிய சேலஞ்சஸை பார்த்துட்ருக்குறீங்களா லைஃப்பில்? நம்மளால் அன்கண்ட்ரோலபிள், அதாவது கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வர முடியாத பிரச்சனையாக இருக்குது மாதிரி தோணுதா? எதனால இதை கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுதா? பிரைஸ்ல நான் ஒன்று சொல்கிறேன், அந்த சவால்லாம் சீக்கிரமாக காலு கீழே வரும். தேவனுடைய பிரசன்னம் அந்த சவால்களை உங்கள் கால்களுக்கு கீழே கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. விசுவாசிக்கிறீங்கன்னா நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம், என்னால் இதை செய்ய முடியல, என்னால் இந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியல நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், தேவனுடைய பிரசன்னம் எல்லாவற்றிற்கான பதிலை உங்களுக்கு கொண்டு வரும். பிரசன்ஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லுவேன், உங்கள்கிட்ட இருக்கிற எதை வேணாலும் பிசாசு திருடிடலாம். பிசாசு திருடிடலாம். இப்படி சொல்கிறேன் நான். திருடிடலான்னு சொல்லும்போது தவறான கண்டத்துக்கு போயிட வேண்டாம். எதை வேணாலும் பிரச்சனைக்குள்ள ஆக்கலாம். ஆனால் பிரச்சனத்தை மாத்திரம் உங்கள்கிட்ட இருந்து எடுத்துப்படவே முடியாது. இப்படி சொல்லுவேன், தேவனை மட்டும் உங்கள்கிட்ட இருந்து எடுக்கவே முடியாது. நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? தேவனை மட்டும் உங்கள்கிட்ட இருந்து எடுக்க முடியாததுனால எதை உங்கள்கிட்ட இருந்து எடுத்தாலும் தான் திருப்பி வந்து சேர்ந்துடும். ஏன்னா தேவன் உங்களோட இருக்கிறாரு. அவர் தான் எல்லாவற்றுக்குமான ஆதாரமாக இருக்கிறார். கரங்களை தட்டி நல்லா கர்த்தரமாய்ப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸோ இப்போ நான் சொல்லுவேன், அதனால தான் நம்ம எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் கவனிங்க, எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, அவர் தந்தவைகளில் கவனம் செலுத்துவதை காட்டிலும் தந்தவரில் கவனம் செலுத்துவது அவசியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கொடுத்ததில் கவனம் செலுத்துறதை காட்டிலும் கொடுத்தவரிடத்தில் கவனம் செலுத்துங்கள். புரிகிறதா? ஹல்லேலூயா. இப்படி சொல்லுவேன். நான் அடிக்கடி நினைக்கிற ஒரே ஒரு காரியம், என்கிட்ட எல்லாத்தையும் பிடிங்கிட்டு நான் ஜீரோ ஆக்கினாலும் திரும்ப நான் அதே அளவுக்கு வந்துடுவேன். அதே அளவுக்கு இல்லை, அதை தாண்டி மேலே போவேன். ஏன் மேலே போவேன்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒரு நம்பிக்கையும் கிடையாது. கொடுத்தது அவர் தானே, வாக்குத்தத்தம் அது தானே. பிரைஸ் எல்லாம் நல்லா கவனிங்க. எவ்வளவு பிடுங்க நினச்சாலும் பிடுங்கு. ஆனால் ஒன்று, அவரை மட்டும் என்கிட்ட பிடுங்கவே முடியாது. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எதை வேணாலும் என்கிட்ட பிடிங்கலாம், எதை வேணாலும் என்கிட்ட எடுத்துடலாம், எதை வேணாலும் எனக்கு எடுத்துடலாம். இப்படி சொல்லுவேன், உங்கள் நல்ல பேரை கெடுத்துடலாம். உண்மையா இல்லையா? உங்கள் பேரை கெடுக்கலாம். சொந்த பந்தத்துக்குள்ளே போய் உங்களுக்குள்ளேயே, உங்கள் உறவுகளுக்குள்ளேயே, என்ன சொல்ல போனால் உங்கள் பக்கத்து வீட்டில் சொத்தி இருக்கிற ஆட்களுக்கு மத்தியில், விசுவாசிகளுக்கு மத்தியில், எல்லா ஏழ்கையிலும் உங்களுக்கு இருக்கிற நற்பெயரை கெடுக்கலாம். உண்மை அது. ஆனால் ஒன்று, நற்பெயரை கெடுக்கலாம், நற்சாட்சியை கெடுக்கலாம். உங்களை குறித்ததான அந்த மரியாதையை குறைத்து போடுவதற்கு என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இது எல்லாத்தையும் செஞ்சால் கூட உங்கள்கிட்ட இருக்கிற தேவனுடைய பிரசன்னத்தை எவரால் பிடுங்கி போட முடியாது. நான் சொல்கிறது புரியுதா? அதை பிடுங்க முடியாததுனால, எடுக்க முடியாததுனால, எதை எல்லாத்தையும் இவங்க செய்ய நினச்சாங்களோ அது எதுவும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற முடியாது. ஏன் நிறைவேற முடியாதுன்னா, தேவனே அதை கொடுத்தவர், தேவனே அதை உங்கள் வாழ்க்கையில் காக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரம் தட்டி நல்லா கர்த்தரமயப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவருடைய பிரசன்னத்தை நாடுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் மாறினாலும் பிரைஸ் தி லார்ட், அவருடைய பிரசன்னம் மாத்திரம், சமூகம் மாத்திரம். ஐ ஆம் தட். டஃப்பான சிச்சுவேஷனில், கடினமான பாதைக்கு மத்தியிலையும் அவர் எப்படி இருக்கிறாருன்னா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்ப்பா. ஆமென்.
ஆமென், ஆமென். தேவைகள் பெருகும்போது மனுஷங்க ஒதுங்கி ஓடிடுறாங்க. தேவைகள் பெறும்போது கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் இருக்கிறவராகவே தான் இருக்கிறேன். ஆமென். பிரச்சனையின் பெருக்கத்தில் அவர் நான் இருக்கிறவராக தான் இருக்கிறேன். எதிரிட்டு வருகிற பெரிய பெரிய மனுஷனுக்கு மத்தியில் நான் இருக்கிறவராக தான் இருக்கிறேன். ராட்சதர்களை பார்த்து ஓடி போயிடுவான் நிறைய பேர். ஆனால் ராட்சதர்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்படி சொல்லுவேன். உங்களோட நல்ல காரியங்களை அனுபவிப்பதற்கு ஏராளமான ஆட்கள் ஆயத்தமாக இருப்பாங்க. ஆனால் உங்களோட சவால்களை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது புரியுதா? when everything goes good, எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்லா போயிட்டு இருந்தால் உங்களை கை கொடுத்து ஓகேன்னு சொல்கிறது ஏராளமான ஆள் இருப்பாங்க. ஆனால் சம்திங் பேட் ஹேப்பன்ஸ் இன் யோர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தீமை, ஏதோ ஒரு சவால், ஏதோ ஒரு பிரச்சனை நீங்கள் சந்திக்க போகிற நேரத்தில் சொல்லுவான், நான் ஓடிடுறேன், நான் இவன் கூட இருக்கேன் மாட்டேன், இதுதான் உலகம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் நன்மையிலும் உன் தாழ்மையிலும் உன் உயர்விலும் உன் தாழ்விலும் உன்னுடைய வெற்றியிலும் உன்னுடைய தோல்வியிலும் நீ உச்சியில் இருந்தாலும் உன்னுடைய தோல்வியின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தாலும் என் சமூகத்தை உனக்கு வாக்காக நான் கொடுக்கிறேன். என் பிரசன்னம் உனக்கு இருக்கும். நான் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலகவே மாட்டேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். ஐ வில் பி வித் யூ. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? நல்லதா ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் மாறினாலும் இவரை மாத்திரம் உறுதியை பிடித்துக் கொள்ளுங்க. சொல்லுங்கள், நீங்கள் எங்களை விடவே மாட்டீங்க, நீங்கள் எங்களை கைவிடவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. எல்லாமே தலைகளை மாறினாலும் இவர் மட்டும் அப்படியே நிற்கிறார், உறுதியாக நிற்கிறார். நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் மாறாதவன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை வேலை செய்யுது? எத்தனை பேர் உங்களுக்கான வார்த்தையை அதை ரிசீவ் பண்ணுறீங்க? இந்த மாதத்தில் ஆண்டவரே சொல்லுங்கள், உங்கள் பிரசன்னத்தை, உங்கள் சமூகத்தை மிகப்பெரிய வாக்காக நான் பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் எத்தனை சவால் வந்தாலும் அத்தனையும் நான் ஜெயிச்சு வருவேன். எத்தனை எதிரிகள் எழும்பி நின்றாலும் அத்தனையும் காலுக்கு கீழே கொண்டு வருவேன். எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளையும் நான் மேற்கொண்டு வருவேன். இந்த சமூகம் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை பைபிளில் வாக்கு கொடுத்துருக்குது. குறிப்பாக மாத்திரம் சொல்கிறேன். முதல்ல இளைப்பாறுதல் தருவேன்றார், ரெஸ்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அந்த சமூகம், அந்த பிரசன்னம் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ரெஸ்ட்டை கொடுக்குறேன்றாரு. ஆமென். ரெஸ்ட்னா எந்த ரெஸ்ட்டு? எதுதான் ரெஸ்ட்டு? ஆண்டவர் இருக்கிறாருங்கிறதான் இளைப்பாறுதல். இப்படி சொல்வேன் நான். நீங்கள் ஒருத்தர் பெரிய ஒருத்தர் பயங்கரமாக சத்தம் அப்படியே சண்டை போடுறதுக்கு வர்றாரு. ஆனால் உங்கள் கூட ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி இருப்பீங்க? சொல்லு அப்படின்னுவீங்க. ஏன் ஏன் சொல்லுங்க, ஏன்? என்கிட்ட இருக்கிற ஆட்களுடைய பலம் எப்படி? ஓன்ட்ட இருக்கிறதும் ஜாஸ்தி. அதனால் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் பேசுவேன். ஆமாவா இல்லையா? யாருமே இல்லை, நீங்கள் எப்படி தனியாக மாட்டிட்டீங்க. இப்போ எப்படி சொல்லுவீங்க? என்ன செய்வீங்க? என்ன செய்கிறது? நீ பேசு. எப்போ நான் ஸ்ட்ராங்காக இருப்போம், நான் அப்போ என்ன செஞ்சுக்கிறேன்? இருக்குதா இல்லையா? ஆனால் யாருமே உங்கள் கூட இல்லாட்டாலும் ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள, ஒரு உறுதி உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா, அதான் சொல்கிறாரு, நான் இருக்கிறவராகவே அவங்க கூட இருக்கிறேன், என் பிரச்சனை எப்போதும் அவங்க கூட இருக்குதுங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா, இவ பதட்டப்படாமல் கவலைப்படாமல் இளைப்பாறுதலை அனுபவிப்பீங்களா? நான் சொல்கிறது புரியுதா? சவால்களை, ஆமென், போராட்டங்களை எளிதாய் சந்திப்பீர்கள். எப்படி சந்திப்பீங்கன்னா, எப்பயுமே நம்ம மைண்ட் ரெஸ்ட்டில் இருக்கும். ரெஸ்ட்டில் என்ன அர்த்தம்? குழப்பம் அடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மைண்டு, உங்கள் எண்ணம், உங்கள் மனசு குழப்பம் அடையக்கூடாது. திருப்பி சொல்லுங்கள், குழப்பம் அடையாதீங்க. கடவுள் உங்களோடவே இருக்கிறார். அப்படியே பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? பெரிய சவாலாக இருந்தாலும் பெரிய தேவன் உங்களோட இருக்கிறார்.
பெரிய எதிரியாக இருந்தாலும் யார் இருக்கிறா? பெரிய தேவன் இருக்கிறார். பெரிய வியாதியாக இருந்தாலும் பெரிய தேவன் இருக்கிறார். பெரிய சண்டையாக இருந்தாலும் பெரிய தேவன் இருக்கிறார். ஏனென்றால் அவர் அந்த இளைப்பாறுதலை நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? இளைப்பாறுதல். ரெண்டாவது சொல்கிறாரு, ரெஸ்ட் மட்டுமே. ரெண்டாவது ப்ரொடெக்ஷனை சொல்கிறாரு. நான் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால அவனுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கிறேன். பிரசன்னம் பாதுகாப்பின் உணர்வை நமக்குள் அதிகரிக்கிறது. ஐம் வெல் செக்யூர்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமென். அதான் பைபிள் சொல்லுது, ஒருவனும் உனக்கு முன்பாக என்ன செய்வதில்லை. ஏன் அது நிற்கிறது இல்லை? ஆமென். நான் மோசையோடு இருந்தது மாதிரி யாரோடு கூட இருக்க போகிறேன்? உன் கூட. நான் உன் கூட இருக்கிறதுனால ஒரு பெரிய பாதுகாப்பு. எதிரியை குறித்த அச்சம் உனக்கு தேவையில்லை. ஆமென். சவால்களை குறித்த எது தேவையில்லை? அச்சம் உனக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லை? நான் உன் கூட இருக்கிறதுனால அந்த இளைப்பாறுதலை, அந்த பாதுகாப்பின் உணர்வை நான் உனக்கு தருகிறேன். ஐ எம் வெல் செக்யூர்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி தான் வாழ சொல்கிறார். எப்படி ஒரு சின்ன குழந்தைய கையில் தூக்கும்போது, என்னை தூக்காதீங்க, நீங்கள் கீழே போட்டுருவீங்க, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லாது. என்ன சொல்லும்? யார் தூக்குனாலும் போகும் பேசாமல். ஏன் போகுதுன்னா, தூக்குறவங்க சரியாக தூக்குவாங்கங்கிறதுல அவ்வளோதான். அந்த கான்ஃபிடென்ஸை தான் கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, கவனி, இதை சொல்லிடுறேன். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் சிறு பிள்ளையை போல மாறாட்டா இந்த கிங்டம் என்ன செய்ய முடியாது, என்ஜாய் பண்ண முடியாது. சிறு பிள்ளையை போல மாறுதுன்னா எப்படி? ஆமென். காட்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், காட் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப தேவை. ஆமென். செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நான் பேசலை, காட் கான்ஃபிடென்ஸ். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்ன சொல்கிறது? எனக்கு கண்ணு நல்லா தெரியுது, காது என்ன செய்யுது, நல்லா கேட்குது, கால்லாம் ஒழுங்காக தான் என்ன செய்யுது, எனக்கு நடக்கும். அதை சொல்லலை நான். இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கு தான் சொல்கிறோம் ஐ ஆம் அப்படிங்கிறது. பக்கத்தில் பார்த்துருங்க, நான் யார் தெரியுமா? அப்படி யோசிக்காதீங்க. நான் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமான்னு யோசிங்க. கையை உயர்த்தி ஆமின்னு சொல்லுங்கள். இந்த ஐயாம்ங்கிறது தான் ஆம் 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 ஆம், அதான் ஈகோன்றோம். கவனிக்கிறீங்களா? ஈகோ பிடிச்ச ஆள். ஈகோ பிடிச்ச ஆள்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? ஈகோ பிடிச்சவங்கன்னு என்ன சொல்ல தெரியுமா? நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, என்னால் எது முடியாது தெரியுமா, நான் பயங்கரமான ஆள் தெரியுமா, எனக்கு அவ்வளோ திறமை இருக்குது தெரியுமா. அந்த இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த ஈகோங்கிற வார்த்தைக்கு நான் சொல்வேன், ஈஜிஓன்னு போடுறோம் ஈகோவுக்கு. அதுக்கு ஒரு இப்படி ஒருத்தர் சொல்கிறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, எட்ஜிங் காட் அவுட்டு அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுளை வெளியே தள்ளிடுறது. நான் இங்கே சொல்கிறார், அது சொல்லலை அவர். அவன் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடையாது, காட் கான்ஃபிடென்ஸ். ஒரு படையை எனக்கு எதிர்த்து வந்தாலும் நான் அஞ்ச மாட்டேன். தாவீது தான் சொல்கிறார், என் நெஞ்சம் அஞ்சாது, நம்பிக்கையை இழந்து போக மாட்டேன். ஏன் இழந்து போக மாட்டேன்? கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பயப்படாதீங்க. திரும்பி சொல்லுங்கள், திடமானதாக இருங்கள். திரும்பி சொல்லுங்கள், வயசாயிடுச்சின்னு பயப்படாதீங்க. ஏன் வயசாயிடுச்சின்னு பயப்படுறீங்க தெரியுமா? உங்கள் நம்பிக்கை உங்கள் மேலே தான் இருக்குது. எனக்கு என்ன ஆகிட்டேன், ஆனால் இங்கே ஆராதிக்கிற தேவனுக்கு என்ன ஆகலை. ஆமென். எனக்கு வயசாகிட்டு, நான் ஓல்ட் ஏஜ் ஆகிட்டேன், காலெல்லாம் என்ன செய்யுது, ஒரு மாதிரி நடுங்குது. இப்போது எல்லாம் பேசுகிறதுக்கு என்ன செய்யுது, அப்படி நான் ஒன்று பேச நினச்சா அது ஒன்று பேசுது. முன்னாடிலாம் புரோட்டா 10 புரோட்டா கொடுத்தா கூட அப்படி சமைச்சு சாப்பிட்ருவேன். இப்போ சமைச்சோன்னா பல்லு இங்கே வந்துடுது, கைக்கு வந்துடுது. ஊற வச்சு
மட்டியில் சாப்பிட வேண்டியிருக்கு. அப்படி அதெல்லாம் தாண்டி சொல்லுங்க. இப்போ என் சரீரம் அப்படி பலவீனமான சரீரமாக இருந்தால் கூட அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பலன் உள்ளவராக இருக்கிறார். அவர் என்னை பலப்படுத்துகிறார். கையை உயர்த்தி நல்லா ஆமென் சொல்லுங்க. பிசாசு எப்பயுமே உங்களை தான் பார்க்க வைக்கிறான். நீ யார் தெரியுமா, நீ யார் தெரியுமா, நீ யார் தெரியுமா, உனக்கு என்ன தெரியுமா, உன் பிரச்சனை என்ன தெரியுமா, உன் வீட்டில் என்ன தெரியுமா, வீட்டுக்காரர் என்ன தெரியுமா, அவ்வளோ ரொம்ப நல்லவள நீ, உன் குடும்பம் நல்லதா என்ன, நீ எப்படிப்பட்ட, இதைத்தான் பார்க்க வைக்கிறான் பிசாசு. ஆனால் ஆண்டவர் இதை பார்க்க வைக்கிறாருன்னா அவரை பார்க்க சொல்கிறாரு. உன்னை பார்க்கும்போது எப்படி பாருன்னா, நான் யார் தெரியுமா, அவரோடு கூட இணைக்கப்பட்டவனாக இணைக்கப்பட்டவளாக இருக்கிறேன். கைகளை தட்டி நல்ல கர்த்தரை மயப்படுத்துங்க. பார்க்கலாம். நல்லதான் கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? முதல்ல சொன்னேன் ரெஸ்ட்டுன்னு சொன்னேன், இளைப்பாறு. ரெண்டாவது பாதுகாப்பின் உணர்வு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏசாயா 43 2 வசனத்திற்கு வாருங்கள். ஐசாயா 43:2. 43:2 வாசிக்கலாம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு என்ன செய்வேன்? ஐ வில் பி வித் யூ. நான் உன் கூட இருப்பேன். எப்போ இருப்பேன்? தண்ணீர்களை கடக்கும்போது. ரெண்டாவது, நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் என்ன செய்வதில்லை? புரள்வதில்லை. நல்ல ஆமென் சொல்லுங்களேன். மூணாவது, நீ அக்கினி நடக்கும்போது என்ன செய்யாதிருப்பாய்? வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் என்ன செய்யாது? ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதுவும் உங்களை அழித்து போட முடியாது. ஹல்லேலூயா. இங்கே சொல்கிறார்ல, அக்கினி ஜுவாலை உன் பேரில் என்ன செய்யாது அப்படின்னு அர்த்தம். அழிக்கத்தான் வருது அது, ஆனால் ஒன்றும் என்ன பண்ண முடியாது. ஏன் அழிக்க முடியாதுன்னா, நான் உன் கூடவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது. ஒரு தீமையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அந்த பிரசன்னமே உங்களை பாதுகாக்கும். இப்படி சொல்வேன் நான். பிரசன்னத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க, பிரசன்னம் உங்களை காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஆமென். எப்படி பிரசன்னத்தை நம்ம காத்துக்கிறது? தினமும் ஒவ்வொரு நாளும் ஆமென் பிரைஸ் தி லார்ட் மனசை திறந்து, உள்ளத்தை திறந்து, சிந்தையை திறந்து, லார்ட் யூ ஆர் மை எவ்ரிதிங். ஹல்லேலூயா. நான் தூங்கும் போதும், எந்திக்கும் போதும், நடக்கும் போதும் என்னை காப்பது நீர் ஒருவரே. கரங்களை உயர்த்தி நல்லா ஆமென் சொல்லுங்கள். பார்க்கலாம். மூணாவது சொல்கிறேன், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். எதெல்லாம் கோணலாக தடையாக இருக்குதோ அது எல்லாத்தையும் உருகி போக செய்கிறது, மறைந்து போக செய்கிறது, வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஐசையா 45:2. நான் உனக்கு முன் போய் கோணலானவைகளை என்ன செய்வேன்? செவ்வியா. ஏசாயா 45:2. கோணலானவைகளை சரி செய்வேன். இதை வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 97 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 5வது வசனம். சாம்ஸ் 97:5. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் எப்படி ஆகிறதாம்? மெழுகு போல உருகிற்று. பர்வதங்களும் எப்படி மாறுகிறது? மெழுகு போல உரிந்து போயிற்று. அப்படின்னு அர்த்தம். பிரசன்னம் என்ன செய்யுமா? பெரிய பெரிய காரியத்தை கூட கரைஞ்சு போக பண்ணுமா. தடைகள், ப்ராப்ளம்ஸ், கோணலானவைகள், மேற்கொள்ள முடியாதவைகள். ஆமென். மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர். ஆமென். அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். பிரசன்னம் என்ன செய்கிறது? தடைகளை நீக்குகிறது. அவர் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்கிறேன், உங்களை பாதுகாக்குது, இளைப்பாறுதலை கொடுக்குது. ஆமென். எவ்வளோ டஃப்பான சிச்சுவேஷன்ஸ் உங்கள் லைஃப்பில் இருந்தாலும் சரி, த காட் யூ சர்வ், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் மிகவும் பெரியவராக இருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி, யாரும் கண்களை திறந்து பார்க்க வேணாம்.
எதையுமே யோசிக்க வேண்டாம். அந்த மாலை வந்திருக்கிற உங்களை ப்ளஸ் பண்ணுகிற வசனத்தை கொண்டு உங்கள் வாழ்க்கை மாறியே ஆகணும், உங்கள் குடும்பம் மாறியே ஆகணும், உங்கள் தேவை மாறியே ஆகணும், உங்கள் பிரச்சனை மாறியே ஆகணும். அது இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. டியர் பீப்புள் ஆஃப் காட், லெட்ஸ் ப்ரே. நல்ல கரங்களை உயர்த்தி இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர், எனக்கு தெரியல, அது அந்த பர்வதம், அந்த பிரச்சனை, அந்த தடை ஏதோ ஒரு 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 கோணலானது, ஒரு பிழைசலான ஒரு சரியான நிலையில் இல்லாதது எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தில் பிரசன்னம் மாற்றி அமைக்கும். கரங்களை உயர்த்தி பர்வதம் போல இருக்கிற அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் பிரசன்ன மெழுகு போல் அதை உருகி புக பண்ணும். 2 கைகளை உயர்த்தி நல்ல கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு தெரியல, கடனில் இருக்கிறீங்களா, வியாதியில் இருக்கிறீங்களா, உறவுகளிலே உரசல்களை சந்தித்து போராடி கொண்டிருக்கிறீர்களா, நிறைய ப்ராப்ளம்ஸை பார்த்து 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 துவண்டு போய் உட்காந்துருக்கிறீங்களா, இனி என்ன வழி எனக்கு இருக்கிறது, எல்லா நம்பிக்கையும் எனக்கு அற்று போய்விட்டது, இனி ஒரு நம்பிக்கையும் எனக்கு இல்லை என்ற ஒரு தவறான ஒரு பயத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களா, நான் என்ன செய்ய போகிறேன், இனி எனக்கு என்ன நடக்க போகிறது, how I'm going to face the life, வாழ்க்கையை எப்படி சந்திக்க போகிறேன், சவால்களை எப்படி சந்திக்க போகிறேன், ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது என்கிற கேள்விகள் ஒருவேளை உங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறதா, இந்த மாலை நேரத்தில் உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். அவருடைய பிரசன்னத்தை உங்களுக்கு வாக்காக அவர் கொடுக்கிறார். He is giving you, his presence as his promise. அவருடைய பிரசன்னத்தை உங்களுக்கு வாக்காக தருகிறார். நீங்க பார்க்கிற எல்லாம் மாறிட்டாங்களா? நீங்க சந்திக்கிற எல்லாமே மாறிடுச்சா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே மாறி போய்விட்டது. சூழல் மாறிவிட்டது, மனிதர்கள் மாறிவிட்டார்கள், நண்பர்கள் மாறிவிட்டார்கள், சார்ந்தவர்கள் மாறிவிட்டார்கள், எல்லாரும் மாறிவிட்டார்கள். காலையும் மாலையும் 2 கைகளை உயர்த்தி நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. 2 கைகளை உயர்த்தி காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது பலனாக மாறும் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடும். சொல்லுங்கள், நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, சேர்ந்து அல்லேலூயா. நல்லா சேர்ந்து லூயா. சொல்லுங்கள், அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பிரசன்ன தேவ
பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம் தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். அன்பின் பரலோக பிதாவே, உங்க ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய மாதம் முழுவதும் உங்க பிரசன்னத்தின் வலிமையை உணர, அனுபவிக்க, ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ண, அந்த பிரசன்னத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க, சொந்தமாக்கி கொள்ள உதவி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிறவன் பெரியவராக இருக்கிறேன். சந்திக்கிற பிரச்சனைகளை காட்டிலும் எங்களோடு கூட இருக்கிறவன் பெரியவர். வியாதிகளை காட்டிலும், தடைகளை காட்டிலும், பிரச்சனைகளை காட்டிலும், இருக்கிற எல்லா காரியங்களை காட்டிலும் நீர் பெரியவராக இருக்கிறேன். நல்லதான் கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரமைப்படுத்தலாம். இந்த பிரசனத்தின் ஆசீர்வாதங்களை நாள்தோறும் அனுபவிக்க உதவி செய்யுங்க. கிருபை தொடர்ந்து கூட இருக்கட்டும். நன்மையான காரியங்களை காண, அனுபவிக்க, சொந்தமாக்கிக் கொள்ள உதவி செய்யுங்க. இந்த புதிய மாதம் ஏராளமான நன்மைகளை, வெற்றியும் பிள்ளைகளுக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே கொடுத்தவர்களை ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒரு புதிய நம்பிக்கை அவர்களுக்குள் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்படி எழும்புகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.